அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரம்மபுத்திரா ரிவர் பற்றி அதோடைய ரிவர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரம்மபுத்திரா ரிவர் நம்ம இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ரிவர்னே சொல்லலாம். இந்த ரிவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தீவையே உருவாக்குது. ஆறுகளால் சூழப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு ஒரு தீவு வந்து உருவாக்குது. அது வந்து இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் காவேரி ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவு வந்து காவேரி உருவாக்குதோ, அதே மாதிரி அசாமில் வந்து ஜோர்கட்டுக்கு பக்கத்தில் மஜுலி அப்படிங்கிற ஒரு தீவை இந்த பிரம்மபுத்திரா ரிவர் உருவாக்குது. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஒரு டிரான்ஸ்பவுண்டரியாக சவுத் அண்டு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து திபெத்தில் ஆர்ஜின் ஆகி இந்தியாவில் வந்து பங்களாதேஷில் இதோடைய ட்ரெயின் சிஸ்டம் ஆகுது. பிரம்மபுத்திரா ஆர்ஜின் ஆகும்போது லேக் மானசரோவர் அதில் தான் ஆர்ஜின் ஆகுது. அது வந்து ஹிமாலயாவில் இருக்குது. இது வந்து திபெத்தில் சவுத்தர்ன் திபெத்துக்கு வந்து ஃப்ளோ ஆகி அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலம் பிரதேஷ் உள்ள வந்து என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சவுத் வெஸ்ட் பகுதியில் வந்து அசாம் வழியாக பிரம்மபுத்திரா அப்படிங்கிற பேரே பெறுது. பிரம்மபுத்திரா வந்து பங்களாதேஷில் வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லி பேர் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிவர் கங்காவோடைய மெர்ஜ் ஆகுது. பிரம்மபுத்திரா ரிவர் வந்து கங்கா நதியோடு சேர்ந்து அது பே ஆஃப் பெங்காலில் அதோடைய லார்ஜ் டெல்டாவை வந்து முடிக்குது. இது மொத்தமே 2900 கிலோமீட்டரில் இருக்குது இதோடைய லென்த்து. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கவரேஜ் ஏரியா 34,160 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இது இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு ஆறுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃப்ளோர் கண்ட்ரோல் வந்து அதிகமாகவே இருக்கும். இதோட ஆவரேஜ் டெப்த்து வந்து பார்த்தோம்னா 38 மீட்டர்லேருந்தும் மேக்ஸிமம் டெப்த்து வந்து 120 மீட்டராகவும் இருக்குது. பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஒரு பெரிய ஒரு இரிகேஷனாகவே, அதாவது சுற்றி இருக்கிற கிராமத்துக்காக இருக்கட்டும், நகர்ப்புறத்துக்காக இருக்கட்டும், ஒரு இரிகேஷன் சிஸ்டமாகவே இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இதோடைய மண் வளம், அது மட்டும் இல்லாமல் இதோடைய இரிகேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது இந்த நதி. பிரம்மபுத்திரா ரிவர் வந்து திபெத்தில் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா சியாங்பூ அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அழைக்கப்படுது. அது வந்து அசாமில் என்ட்ரு ஆகும்போது தான் பிரம்மபுத்திரா அப்படிங்கிற பேருக்கே வருது. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல் பிரதேச திகாங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது வந்து கங்காவோட சேரும்போது ஜமுனா அப்படிங்கிற பேரில் வருது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பத்மாவதி அப்படிங்கிற பேரில் வந்து பங்களாதேஷ் பே ஆஃப் பெங்காலில் வந்து இதோடைய ட்ரெயின் சிஸ்டம் ஆகுது. இது வரைக்கும் இந்த ரிவரோடைய ஆர்ஜினேட்டிங் இதோடைய ட்ரெயின் சிஸ்டம் பார்த்துட்டோம். இதோடைய துணை ஆறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் பேங்க்